2003 தான் இந்த ஃப்ராடோ, இந்த மேனிபுலேஷன்ஸோ, இந்த அலிகேஷன்ஸோ ஸ்டார்ட் ஆகுது. கலாநிதி மாறன் அவர்கள் என்ன சார் மேனிபுலேட் பண்ணிருக்காரு கலாநிதி? என்ன சொல்றாங்கன்னா வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இத என்ன சொல்றாங்கன்னா மேனிபுலேட்டட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அலிகேஷன் மேனிபுலேட்டட் ஷேர் டிரான்சாக்ஷன். ஷேர் டிரான்சாக்ஷன்ஸை மேனிபுலேட் பண்ண முடியுமா சார்? அதை எக்ஸ்பிளைன் பண்றவங்களுக்கு அதுல சொல்லியிருக்காங்க. என்ன அலிகேஷன் சொல்றாங்கன்னா ஷேர் டிரான்சாக்ஷன்ஸை மேனிபுலேட் பண்ணி மெஜாரிட்டி கண்ட்ரோல டேக் ஓவர் பண்ணிட்டா எல்லா முடிவுகளும் கலாநிதி மாறன் அவர்கள் எடுக்க முடியும். ஓகே, இதுக்கு 2 காரணங்கள் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த மெஜாரிட்டியை கெயின் பண்ணணும்னு அப்பயே யோசிச்சுட்டாரு. அவர் என்ன யோசிச்சிருப்பார்? இந்த பிசினஸ் நான் தொடர்ந்து பண்ண போறேன், மெஜாரிட்டி கெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மெஜாரிட்டி கெயின் பண்றதுக்காக பல ஷேர் டிரான்சாக்ஷன்ஸை மேனிபுலேட் பண்ணிருக்காருன்னு இன்னைக்கு தயாநிதி மாறன் சார்ஜ் வைக்கிறார். அதுதான் அலிகேஷன். ஓகே சார். அந்த ஷேர் டிரான்சாக்ஷன்ஸை மேனிபுலேட் பண்ணிருக்கிறது தான் அலிகேஷன். ஓகே, அதான் 50-50 ஷேர் தான் அவங்ககிட்ட இருக்கு. அதை எப்படி மேனிபுலேட் பண்ண முடியும்? எதுக்காக பண்ணாரு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, என்ன சொல்றாங்க இதுல யாருன்னா தயாநிதி மாறன் அவர்களை சைட்லைன் பண்றதுக்கும், சிஸ்டர் அன்புக்கரசி அவர்களை சைட்லைன் பண்றதுக்கும், கோ ப்ரமோட்டர் தயாலு அம்மாள் அவர்களை சைட்லைன் பண்றதுக்கும்